ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கொரியன் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். எ மொமெண்ட் டு ரிமெம்பர் அப்படிங்கிற மூவி. இந்த மூவி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா ஒரு லவ்வர்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமும், இப்படியும் ஒரு காதல் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாவும் இந்த மூவி இருக்கு. சரி, ரொம்ப பேசாம மூவிக்குள்ள போலாம் வாங்க. இந்த மூவியோட ஸ்டார்ட்டிங்லயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம படத்தோட ஹீரோ. அதே ரயில்வே ஸ்டேஷன்ல பேக தூக்கிட்டு நடந்து கோவமா வந்துகிட்டு இருக்காங்களே, இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க 2 பேரை பத்தினது தான் இந்த படம் முழுக்க நம்ம பார்க்க போறோம். நம்ம ஹீரோயின் கோவமா பேக தூக்கிட்டு வேகமா எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, இவங்க ஒருத்தவங்க கூட ஓடி போலான்னு சொல்லிட்டு பேகெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு போய் ரெடியா இருந்தாங்க. ஆனா கூட ஓடி போக வேண்டிய அந்த ஆளு இன்னொரு பொண்ணு கூட ஓடி போன காரணத்தால இவங்க இப்படி வெக்ஸ் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. வெக்ஸ் ஆகி ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சவங்க ஒரு கோக் பாட்டில வாங்குறாங்க. கோக் பாட்டில வாங்கி காசுலாம் பே பண்ணிட்டு, ஆனா அந்த பாட்டில வாங்காம அப்படியே நடந்து வந்துடுறாங்க. சரி, பாட்டில போய் திரும்பி எடுத்துட்டு வரலான்னு போனா அங்க ஒருத்தன் அந்த கோக் பாட்டில நின்று குடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம படத்தோட ஹீரோ தான் அவரு. குடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கர காண்டாயிட்டு, அத வாங்கி மடக்கு மடக்குன்னு ஒரு சொட்டு கூட மிச்சம் வச்சாம எல்லாத்தையும் குடிச்சிடுறாங்க. இவனும் என்னடா இவன் இந்த பொண்ணு இப்படி இருக்காளே, இப்படி நடந்துக்கிறாளேன்னு அப்படியே வெறிச்சு போய் பார்க்குறான். பார்த்துட்டே இருந்துட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு பஸ்ல போய் டிக்கெட் எடுக்கலான்னு பார்த்தா பர்ஸை காணோம். சரி, பர்ஸையும் அந்த ஷாப்ல தான் விட்டுருப்போம் போலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ஷாப்புக்கு வந்தா அந்த கடையில உள்ளவரு அந்த பர்ஸையும் கூடவே அவங்க வச்சுட்டு போன கோக்கையும் குடுக்குறாங்க. இப்பதான் அவளுக்கு தெரியுது அந்த கோக்கு இவ விட்டுட்டு போனது கிடையாது. அவன் தான் காசு குடுத்து வாங்கி குடிச்சிருக்காங்கிற விஷயம். அப்படியே வீட்டுக்கு ரொம்ப சோகமா வரா. வந்தா அந்த வீட்ல உள்ளவங்க எல்லாரும் இவள பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா அவங்க அப்பா மட்டும் திட்டவே இல்ல. வாம்மா உட்காருமான்னு சொல்லி செல்லமா பேசி அவள சாப்பிட வச்சு எல்லாத்தையும் மறந்துரு. நாளையிலேருந்து புது லைஃப ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாரி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஃபேஷன் டிசைனர். எல்லாத்தையும் அழகா வடிவமைக்கிறதுல அவங்க ரொம்பவே தேர்ந்த ஆளுன்னு சொல்லலாம். அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ண அதே ஆஃபீஸ்ல தான் இப்பவும் ஒர்க் பண்றாங்க. ஆனா, லாஸ்ட் டைம் எங்க ஒர்க் பண்ணாங்கன்னா, கீழ உள்ள ஃப்ளோர்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ மேல உள்ள ஃப்ளோருக்கு மாறுனதுனால, அங்க உள்ளவங்க எல்லாரும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. இடம் புடிச்சிருக்கா, எங்கள புடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் பேசுறாங்க. அதுல ஒரு லேடி பரட்ட தலைய வச்சுக்கிட்டு வந்து என்ன பேசுறான்னா, உன்னை இழுத்துட்டு ஓடுறதா ஒருத்தன் இருந்தான் இல்லையா? அவன கட்டிக்கிட்டவ என் ஃப்ரெண்டு தான். இப்ப அவ கூடயா உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ உன் லைஃப் சேஃப்ங்கிற மாரி அவ வந்து சொல்றா. இவளுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா ஓடி போனவன் யார் கூடயுமே சேரலங்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஹேர் கட் பண்றதுக்காக ஹேர் சலூனுக்கு வந்திருக்காங்க. ஃபுல்லா கட் பண்ணணும்னு சொன்னதும், அந்த சலூன்ல உள்ள லேடி எல்லாம் மாறிடும். எல்லாத்தையும் மறந்துடலாம் நீ. இதுக்காகலாம் நீ ஃபுல்லா கட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதனால ஒண்ணும் மாறாதுன்னு சொன்னதும், அவங்களும் கம்மியா கட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது, "அப்பா என்ன திட்டுங்க, என்ன அடிங்க, என்ன ஏதாவது சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கிறா. ஆனா அவங்க அப்பா, "நான் ஏம்மா உன்ன திட்டணும்? எல்லாமே மாறிடுமா? காலம் எல்லாத்தையும் மாத்திருமாங்கிற மாரி பிலாசபி பேசிட்டு, அவருடைய ஆபீஸ் கிட்ட கார நிறுத்துறாரு. என்னடா ஆபீஸ்ன்னு பார்த்தா, அவரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சிஇஓவாட்டிருக்கு. அதனால எல்லா இடத்துக்கும் போயிட்டு சூப்பர்வைசிங் பண்ணணும் இல்லையா? அந்த மாரி இங்க ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ தான் அங்க ஒர்க் பண்றாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல ஒரு ஒர்க்கரா, ஒரு ஒர்க்கரா ஒர்க் பண்றாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த பலகைய போட்டு சிமெண்ட் எடுத்துட்டு வந்து இங்க கொட்ட முடியாது. இத கொட்டுனா இந்த பலகை இடிஞ்சு கீழ விழுந்துரும். இதனால உங்களுக்கும் லாஸு. யாருக்காவது அடிபட்டு உயிர் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு. பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ்லாம் சேர்ந்து பிளான் பண்ண இந்த விஷயத்த நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்துறாரு. இவருக்கு இத பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா இவருக்கு இத பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட நம்ப ஹீரோயினுடைய அப்பாவும் பேசி பார்க்குறாரு. "உனக்கு என்னய்யா பிரச்சனைன்னு?" சொல்லி பேசி பார்க்குறாரு. ஆனா, இவரு ஒத்துக்கிறா மாரி தெரியல. அவரும் கோவமா அதுக்கப்புறம் வெளில வந்துடுறாரு. நம்ப ஹீரோ அப்படியே வெளில வராரு. ஹீரோயின் பார்த்துட்டு, "இவன் கோக்க தானே நம்ம நேத்து வாங்கி குடிச்சோம்ன்னு" சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே அவங்க அப்பா வந்ததும் ஏறி போயிடுறாங்க 2 பேரும்.
அப்புறம் இப்படிதான் ஒரு நாளு அவளுடைய ஆஃபீஸ் நம்ம ஹீரோயினுடைய ஆஃபீஸ்ல ஒரு டெக்ஸ்சர் ஒர்க் பேலன்ஸ் இருக்கு. அந்த ஒர்க்க முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவருக்கு ரொம்பவே பயங்கர டென்ஷனா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒர்க்க நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்ப அவங்க ஏத்துக்கிறாங்க. உடனே அவங்க ஹெல்ப் கேட்டு கால் பண்றது யாருக்குன்னா, அவங்க அப்பாவுக்கு தான். அப்பாவுக்கு கால் பண்ணி, "இந்த மாரி ஒர்க் இருக்குப்பா. அத ஏதாவது முடிச்சு தரணும்னு" சொல்லி சொன்னதும், "நான் ஒரு ஆள அனுப்பி வைக்கிறேன். அவன் சூப்பரா இந்த வேலையெல்லாம் முடிச்சு குடுப்பான். ஆனா கொஞ்சம் ஓவரா பேசுவான். பார்த்துக்கோன்னு" சொல்லி அவங்க அப்பாவும் சொல்லி அனுப்புறாரு. அந்த ஆள் வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கு இன்ட்ரோ குடுக்குறாரு. நம்ம ஹீரோ வந்ததுலேருந்து ஹீரோயின் ஹீரோவய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் முரடனா தான் இருப்பான் போல. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, கோக் பாட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு, காயின போட்டுட்டு, கோக் எடுக்கலான்னு கைய விட்டா, இன்னொரு கை வந்து விடுது. யாருன்னு பார்த்தா நம்ப ஹீரோ தான். அவ எப்படி ரொம்பவே திமிரா அந்த கோக்கு குடிச்சிட்டு, எம்ப்டி பாட்டில அவன் கையில குடுத்துட்டு வந்தாளோ, அதே மாரியே நம்ப ஹீரோவும் பண்றாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு லவ் வந்துருச்சு. இப்படியே இந்த ஒர்க்க சாக்கா வச்சு அங்கங்க பேசுறது, பார்க்குறது, வேணுங்கன்னே வர்றது, இல்லன்னா தெரியாம வந்து அவன மீட் பண்ற மாரி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் பண்ணும்போது, ஒரு திருடன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயின் பேக்க புடுங்கிக்கிட்டு போறான். வேகமா போறான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த கார் கதவ தொறந்து வைக்கிறாரு. அதுல இடிச்சு அந்த திருடன் கீழ விழுந்துடுறான். விழுந்ததும் அவ பேக் ஃபுல்லா பென்சிலு, பிரஷ்ஷு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நெறையா இருக்கு. அதெல்லாம் எடுத்து குடுத்துட்டு, "என்ன இதெல்லாம்ன்னு?" சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி "நான் ஒரு ஃபேஷன் டிசைனர். ஸோ அதுக்கான திங்ஸ் தான் இதெல்லாம்ன்னு" சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் கார்லயே ஏத்தி கூட்டு போலான்னு கூட்டு போறான். டோர் வேற உடைஞ்சிருச்சேன்னு சொல்லி சரி பண்ணணுமேன்னு இவ யோசிக்கிறா. இல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு இவனும் சிம்பிளா சொல்லிட்டு போலான்னு பார்த்தா, அவன் வண்டி ஃபுல்லா இந்த சவுலு, இந்த கார்பென்டர் ஒர்க் பண்றது, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நெறையா இருக்கு. காத்து வேகமா அடிக்கும். இத போட்டுக்கோன்னு சொல்லிட்டு, இந்த வெல்டிங் பண்றதுக்கு ஒரு ஹெல்மெட் ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ஹெல்மெட் குடுத்து அவள போட்டுக்க சொல்றான். இவளும் அதெல்லாம் போட்டுக்கிறா. ரோட்ல போற வரவங்க எல்லாருமே இவளையே ஷாக்கா பார்க்குறாங்க. என்னடா இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த காரே டிஃப்ரெண்டா இருக்கு. இவளும் டிஃப்ரெண்டா இருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவளையே பார்க்குறாங்க. இப்படியே ஒரு வழியா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆஃபீஸ் போய் பார்த்தா, டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பயங்கரமா முடிச்சு வச்சிருக்காங்க. அங்க உள்ள ஆஃபீஸரும் இவள ரொம்பவே பாராட்டுறாங்க. இவளும் அப்படி இப்படின்னு பல வேலைகள் செஞ்சு, இவன் ஒர்க் பண்ற இடமா பார்த்து, தெரியாம போறா மாரி போயி, அவனையே பார்க்கறதுக்காகவே போறா. இவனுக்கும் ஷாக்கா இருக்கு. அது எப்படி நம்ம போற இடத்துக்குலாம் இவ வராங்கிற மாதிரி. அந்த மாரி தான் ஒரு நாளு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. போனதும் அங்க போய் பார்த்தா, அந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி எல்லாரும் லவ்வர்ஸாவே மாறிடுறாங்க. கிஸ் பண்ற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. அப்படியே கோல்ஃப் கிரவுண்டுக்கு அந்த கிரவுண்டு, இந்த கிரவுண்டுன்னு எல்லாம் பக்கத்திலேயே இருக்கு போல. அந்த இடத்துக்கு போயிட்டு பேட் எடுத்து பால எப்படி அடிக்கணுங்கிறது முதற்கொண்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சொல்லி தராரு. இதே எல்லாத்தையும் கத்துக்கிறா. எப்படா ப்ரப்போஸ் பண்ணலாங்கிற மாரி காத்துக்கிட்டு இருக்கா மாரி தெரியுது. இப்படியே இவங்களுக்குள்ள ஒரு காதலும் மலர்ந்துருது. இப்பதான் ஃபுல் விஷயமும் தெரிய வருது. நம்ம ஹீரோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க பத்தி ஒரு டீட்டெயில் சொல்லியிருப்பாரு இல்லையா? அது எப்படி சொல்லியிருப்பாருன்னா, நம்ம ஹீரோவும் ஒரு இன்ஜினியரா தான் இருப்பாரு. ஸோ, அதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாரி பல ஜாப் பண்றாரு. அதுல ஒரு ஜாப் தான் அது. முக்கியமான ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா, கார்பென்டர் ஒர்க்கு. கார்பென்டர் ஒர்க் தான் இவர் லைஃப்ல இவர் ஃபர்ஸ்ட்டு கத்துக்கிட்டது. அவருடைய ஃபோட்டோ கூட அவங்க வீட்ல இருக்கும். இது யாருன்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய குருநாதர்ன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லுவான். அப்புறம் கார்ட்ஸ் விளையாட சொல்லிக் குடுக்குறான் அவனுக்கு. அப்பதான் குப்பை தொட்டியில ஒரு விஷயத்த பார்க்குறா. இவள மாதிரியே ஒரு சிலைய மரத்துல செதுக்கி இவன் தான் கார்பென்டர் ஒர்க் பண்ணுவான் இல்லையா? கண்டிப்பா இவன் தான் பண்ணியிருப்பாங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுது. மரத்துல செதுக்கி அந்த இடத்துல இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த முன்னாடி லவ் பண்ணான் இல்லையா ஒரு பையன், அந்த பையனுக்காக ஒரு ட்ரெஸ் தச்சு வச்சிருப்பாங்க. அதே கிளாத்த வேற மாதிரியான ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி இவனுக்கு குடுத்து, இவன் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறான். ஸோ அதுக்காக ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அன்னைக்கு ஃபுல்லா அவ ரொம்பவே ஹேப்பியா இருக்கா. அத பார்த்து அவங்க அப்பாவும், "நீ என்ன ரொம்ப ஹேப்பியா இருக்க? யார லவ் பண்ற? என்ன ஏதுன்னு?" சொல்லிட்டு சந்தோஷமா கேட்குறாரு. இவளுக்கு அத எப்படி சொல்றதுன்னே தெரியல. இருந்தாலும், "ஆமா லவ் பண்றேன்." இந்த மாரி இன்டர்வியூக்கு போயிருக்காருன்னு சொல்லி டீட்டெயில்லாம் சொன்னதும், ஒரு நாள் அவர சாப்பிட கூட்டு வா! நம்பலாம் சேர்ந்து உட்காந்து பேசலாம். அவன நான் உனக்கு எப்படியாவது கரெக்ட் பண்ணி தரேன்னு அப்பாவே சொல்றாரு. இவளும் வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட சொல்றா. சரி வா! வந்து எங்க அப்பாவ மீட் பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் வரமாட்டேன், இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்லி இப்படியே ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு.
இத பார்த்தவளுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடும். அப்ப என்ன கழட்டி விட்டு போலான்னு பார்க்குறியா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டாலும், தொரத்தி தொரத்தி நம்ம ஹீரோயின் கேட்டாலும், இல்ல நான் வரமாட்டேன், மீட் பண்ண மாட்டேன், மேரேஜ் லைஃப்குள்ள போமாட்டேன். இதையே தான் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஃபைனலா அப்ப நான் உனக்கு வேணாமா? அப்ப என்ட்ட இத்தன நாள் நடிச்சியன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் சொல்றத கேளு இது வேணான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அத தடுத்துருவாரு. இப்படியே இவங்க பல இடத்துல கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கூட இவ அத பத்தி தான் பேசுவா. "இல்ல நான் சொல்றத கேளு. மேரேஜ் லைஃப்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் எதுக்குன்னு" சொல்லிட்டு அப்பவும் சொல்றா. ஆனா அந்த இடத்துக்கு அவங்க அப்பா, அம்மா, அவளோட தங்கச்சி எல்லாரையும் வர வச்சிருக்கா போல சொல்லாமலே. "என்ன எங்களலாம் வர சொல்லிட்டு நீ என்ன பண்றன்னு?" சொல்லி அவங்க அப்பா கேட்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பாவுக்கும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா, நம்ம கிட்ட ஒர்க் பண்ற ஒருத்தன போய் லவ் பண்ணியிருக்காளேங்கிற மாதிரி ஷாக் ஆயி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிடுறாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோவ வச்சு செய்த இந்த ஃபேமிலி, முக்கியமா அவங்க அப்பா, "என்ன வேலை பார்க்குற? என்ன சேர்த்து வச்சிருக்க? என்ன வீடு கட்டி வச்சிருக்கன்னு?" சொல்லிட்டு பயங்கரமா கொஸ்டின் கேட்குறாரு. இவ அங்க ரெஸ்ட் ரூம் போனவ அவளுக்கு ஒரு மாரி மயக்கமா வர மாரி இருக்கு. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அவ ரெடியா இருக்கா. இங்க இன்டர்வியூ போயிட்டுருக்கு. ஃபேமிலியோட உட்காந்து அவன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவ மழையில நனைஞ்சு அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. என்ன போன அக்காவ காணுமேன்னு சொல்லிட்டு தங்கச்சியும் ஓடி போய் பார்க்கறா. போய் பார்த்தா ஹீரோயின் தரையில அப்படியே விழுந்து கிடக்காங்க. ஹீரோ தூக்கிட்டு ஓடியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு டாக்டர்ட்ட கேட்குறாங்க, "என்னாச்சு? ஏதாச்சுன்னு?" சொல்லி கேட்கும்போது, ரீசென்ட்டா இவங்களுக்கு ஏதாவது ஷாக்கிங்கான இன்சிடென்ட் நடந்துச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, இந்த மாதிரி அவ கூட ஓடி போகிறதா அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான். அதனால ஷாக்ல இருக்கான்னு சொன்னதும், அப்படியா அந்த ஷாக் தான் இவங்களுக்கு. அதனால தான் இவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்லயே அவங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ் தான் இப்படி நடந்திருக்கு. அதனால அவங்களுக்கு நெறைய ஞாபக மறதி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய டெஸ்ட்லாம் எடுக்கணுங்கிற மாதிரி அந்த டாக்டரும் சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது, நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சு அப்பதான் எழுந்திரிக்கிறாங்க. எழுந்ததுமே ஓடி போய் நம்ம ஹீரோவ கட்டி பிடிக்கிறாங்க. அப்பதான் அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவன் நம்ம கிட்ட தானே ஓடி வந்திருக்கணும். அவன்கிட்ட ஓடி போறான்னா, அந்த அளவுக்கு 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால இது எதையுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுர்றாரு. ஒரு வழியா 2 பேருக்கும் மேரேஜ் ஆயி, மேரேஜ் லைஃப்குள்ளேயும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இன்னும் அதே ஒர்க்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த ஒர்க்ல இந்த டைல்ஸ் சரியா ஒட்டலன்னு சொல்லி அங்க உள்ளவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் அவருடைய மாமனாரு, அவரு இன்னொரு பிசினஸ் மேன கூட்டு வந்து, "இவரு உன்ன பார்க்கணும்னு சொன்னாருப்பா, என்னன்னு கேளுன்னு" சொல்லி அவர்கிட்ட கூட்டு வந்து காட்டுவாரு. அந்த பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு எம்ப்டியான கிரவுண்டுக்கு கூட்டு போயி, "இந்த கிரவுண்ட பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இந்த இடத்துல உனக்கு என்ன கட்டலான்னு தோணுதுன்னு?" சொல்லி அந்த பிசினஸ் மேன் கேட்குறாரு. அத கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு இந்த இடத்த இப்படியே விட்டுறது தான் சார் நல்லது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கன்னு சொன்னாலும், "இல்ல எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பில்டிங் வேணும்னு நான் உன்ட்ட கேட்டேன்னா, உன்ட்ட ஆர்டர் பண்ணேன்னா, நீ என்ன பில்டிங் கட்டுவேன்னு?" சொல்லி கேட்குறாரு. "இந்த இடத்துல ஒரு வீடு கட்டலாம் சார். இந்த மரத்தெல்லாம் இப்படியே விட்டுருங்க. மீதி இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துல வீடு கட்டினா போதும். மத்த இடம் ஃபுல்லா அழகா இருக்கும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. "ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட நான் உன்கிட்டயே குடுக்குறேன். நீனே அதன பிளானையும் போடு. இந்த வீட்டையும் நீனே கட்டுன்னு" சொல்லி அந்த பிசினஸ்மேன் இவன பிசினஸ்மேன் ஆக்கி விட்டுருவாரு. அவங்க அப்பாவும், அதாவது அவங்களுடைய மாமனாரும் இத கேட்டதுலேருந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பாரு. என்னுடைய அப்பா, அதாவது ஒரு மாமனாருடைய அப்பா வந்து ஒரு கார்பெண்டராம். நம்ம இப்ப ஹீரோ எப்படி கார்பெண்டரா இருக்காரோ, அதே மாரி கார்பெண்டர். அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு சுத்தியல குடுத்து, இந்த சுத்தியல் அவருடையது. இத நான் உனக்கு கிஃப்ட்டா தரேன். நீ வச்சுக்கோ. கட்டப்போற வீட்டுக்கு, நீ அடுத்து பண்ண போற ப்ராஜெக்ட்டுக்கு, இத ஒரு கிஃப்ட்டா வச்சுக்கோன்னு சொல்லி குடுத்து, நெறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் குடுத்து, அந்த இடத்த நல்லா பண்ணுன்னு சொல்றாங்க. அதே மாரியே இந்த வீடு இப்படிதான் வரப்போதுன்னு ஒரு சாம்பிள் வீடு ஒண்ணு வேணும் இல்லையா? அந்த வீட அந்த மாரியான கார்பென்டிங் திங்ஸ்லாம் வச்சு மரத்தால செஞ்சு எடுத்து கொண்டு போய் பிரசன்ட் பண்றாரு. அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே பிளான் ரொம்பவே புடிச்சு போயிடுது. ரொம்பவே புடிச்சு போனதுனால, "இத நீனே பண்றான்னு" சொல்லிட்டு அவர்கிட்டயே குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது, அவரு இன்னொரு பிளானோடையும் சேர்ந்து தான் வந்திருப்பாரு. அது என்னன்னா, இந்த வீடு முழுக்க எல்லாமே கைவினை பொருட்களால செஞ்சதா இருக்கும். இந்த டோர்ஸ் ஆகட்டும், விண்டோஸ் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரிதிங்ஸ் எல்லாமே கைவினை பொருட்களால செஞ்சதா தான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இதுன்னு சொல்லிட்டு, மரத்தாலேயே செஞ்சா மாரி ஒரு ஜன்னல். இலையா அழகா மரத்தாலேயே செஞ்சு வச்சிருக்காங்க.
அதையும் காமிச்சு, எல்லாத்தையும் காமிச்சு, இதோடைய காஸ்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா, இது கைவினை பொருட்களால செய்றது. ஸோ, அதையும் நான் இப்பவே சொல்லிர்றேன். இடையில மாத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னதும், எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு, "சரிப்பா, இத நாங்க உன்ட்டே தரோம்ன்னு" சொல்லி இவங்கிட்டயே அந்த ப்ராஜெக்ட்ட குடுத்துர்றாங்க. ஹீரோயின் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதும், ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா அங்க ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிடுது. கார்பெண்டிங் ஒர்க்கு, அந்த ஒர்க், இந்த ஒர்க்ன்னு எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டுருக்கு. இவங்களுக்குள்ள இங்க ரொமான்ஸும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் ஒரு ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ரொமான்டிக்கா லைஃப் ரொம்பவே சிம்பிளா, சூப்பரா போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அப்பப்போ மறந்துகிட்டே போகுது. அதுலயும் முக்கியமா வீட்டுக்கு எப்படி போறதுங்கிற வீட்டு அட்ரஸே மறந்து போயிடுது. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தாலும், அந்த வீடு அவ வீடு மாரி இல்லையேங்கிற மாரியே பார்க்குறா. ஏன்னா, நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஒயிட் கலர்ல மாத்திருப்பாரு கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம். அத பார்த்து அவ சந்தோஷப்படுவா. சந்தோஷமா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறா. சரி, ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போறா. அந்த டாக்டர பார்த்தாலே ஒரு லூசு மாரி இருக்காரு. அவருகிட்ட போயிருக்கா. போனதும் அவர் என்ன சொல்றாருன்னா, இவகிட்ட ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அத ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, "1 வீக்ல நீ திரும்பி வரணும். உனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இன்னும் நெறைய எடுக்க வேண்டியது இருக்குன்னு" சொன்னதும், சரின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பி வந்துடுறா. இப்பதான் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோவுக்கு யாருமே இல்லன்னு சொல்லி நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா அதுதான் இல்ல. நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்கு ஹீரோவுடைய அம்மா வந்திருக்காங்க. ஏன் அவங்க அம்மா கூட அவன் பேசுறது இல்லன்னா, அவங்க அம்மாவுக்கு இந்த கேம்லிங் பண்றது, நெறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, காசு நெறைய சம்பாரிக்கணும். இதிலே தான் இருந்தாங்களே தவிர, பையன வளர்க்கணும்னு அவங்க கொஞ்சம் கூட நெனைக்கல. அதனால ஹீரோவுக்கு போய் அவங்க அம்மாவ புடிக்கல. இப்ப மட்டும் ஏன் வந்த? என்கிட்ட இருக்கிற காசுக்காக தானே. இங்கேருந்து போயிடு. உன்னுடைய அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டலாம் போய் காசு கேளு. இவ்ளோ கேவலமா நடந்துக்காதன்னு ரொம்பவே அசிங்கமா திட்டி அவங்க அம்மாவ அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. அவங்க அம்மாவும் இவன கேவலமா திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த கைவினை பொருட்கள்லாம் கையாலேயே செய்யணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா? அந்த ஒர்க்க ஒய்ஃபும் சேர்ந்தே பார்க்குறா. அவளுக்கும் அத சொல்லிக் குடுத்துருப்பான் போல. ஸோ அவனும் அத பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாளு, இவனுடைய குருநாதர்ன்னு சொல்லி இவன் சொல்லி வச்சிருப்பான் இல்லையா? அந்த குருநாதர் வீட்டுக்கு போறாங்க. போனதும் அவரு, "யார்றா நீனு? போடா வெளிலங்கிற" மாரி தொரத்துவாரு. இவன் என் பொண்டாட்டி உங்கள பார்க்கணும்னு சொல்லி கூட்டு வந்தேன்னு சொல்லி காட்டுறான். காட்டுனதும் அப்புறம் ஒரு சில சாப்பிடுற ஐட்டம்லாம் குடுத்து அவர கரெக்ட் பண்றாங்க. அப்ப அவரு என்ன கேட்கிறாருன்னா, "இப்பதான் வழி தெரிஞ்சுதா? இவ்வளோ நாள் எங்கடா போன? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ட்ட சொல்ல மாட்டியா? கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. எதையாவது சொன்னியான்னு?" சொல்லி கேட்டுட்டு, அவன் கையாலேயே பண்ண அந்த வுட்டன் ஒர்க்க தூக்கி காட்டுறான். அப்பயுமே அவரு திட்டுறாரு. "இது என்னடா இது? சைஸ் சரியில்ல, கோணம் சரியில்ல, முக்கோணம் சரியில்ல" அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் திட்டுறாரு. திட்டிட்டு இருக்கும்போது, இவன் கொஞ்சம் அந்தாண்ட போய் பேசிட்டு இருக்கான் ஃபோன்ல. அந்த நேரம் ஒய்ஃப் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. இவனோட அம்மா "இந்தாம்மா பேசிட்டு இருக்காங்களான்னு" சொல்லி கேட்டது. "என்னது அம்மாவான்னு?" சொல்லி இவ ஷாக் ஆகுறா. "ஆமா, அவன் அம்மா இருக்காங்கல்ல. பேசுறாங்களா இல்லையா 2 பேரும்ன்னு" கேட்குறாரு. "இல்ல எனக்கு தெரியாதுன்னு" சொன்னதும், அவரு "இன்னும் அவன் கோவமாவே இருக்கான் போல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விஷயத்த விட்டுர்றாரு. இத எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பழைய திங்ஸ் எல்லாம் நோண்டி எடுத்து பார்த்தாலும், அம்மா இருக்காங்கன்னு தெரியுது, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஹீரோ கிட்டயே டைரக்ட்டா கேட்குறாங்க. ஹீரோவும் எனக்கு அவங்க அம்மா கிடையாது, எனக்கு அவங்க அம்மா கிடையாது. அவங்க எனக்கு தேவையே இல்ல. அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பயங்கரமா திட்டுறாரு. இல்ல நான் சொல்றத கேளு, நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு சில விஷயங்கள எடுத்து சொல்றாங்க. நேத்து என் லைஃபும் மோசமா தான் இருந்துச்சு. எவனோ ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல நடுவுல விட்டுட்டு போயிட்டான். ஆனா என் லைஃப் மாறலையா? அவங்க கூட சேர்ந்து என் லைஃப் எவ்வளோ அழகா மாறியிருக்கு. அது மாரி ஒரு நாள் அவங்க லைஃப்பும் மாறும். நான் சொல்றத கேளு. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுத்து பாருன்னு சொல்லி இவ ரொம்பவே எடுத்து சொல்றா. இவனும் போயிட்டு ஜெயில்ல போய் அவங்க அம்மாவ பார்க்குறான். ஏன் ஜெயில்ல இருக்காங்கன்னா, நெறைய கடன் வாங்குனதுனால அவனுங்கலாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, இவள புடிச்சு ஜெயில்ல போட்டாங்க. ஸோ அவனோட கடனெல்லாம் அடைச்சுட்டு, மீதி இருக்கிற காசுக்கு பார்த்தா, இவன் கனவு வீடு கட்டணும்னு ஒரு வீட்டுக்கான பிளான வச்சிருப்பான். அந்த வீட்டுக்கான பணம் பத்தாது. ஸோ இப்ப அந்த வீட்ட கட்ட முடியல. அத கட்டி அதில போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்கணும்னு நெனச்சாங்க. பட் இப்ப அது முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மறுபடியும் செக்கப்புக்கு போறாங்க. போனா, அப்பதான் அந்த டாக்டர் ஒரு குண்ட தூக்கி போடுறாரு. "உன்ன நான் எப்ப வர சொன்னா, நீ எப்பம்மா வந்திருக்கன்னு" சொல்லி பயங்கரமா திட்டுறாரு. 1 வாரத்துல வரணும்னு சொல்லியிருப்பாரு. பட் இவ 2 வாரம் கழிச்சு போயிருப்பா. ரொம்பவே அலட்சியமா இருப்பா. ஸோ இப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கேன்லாம் எழுதி குடுத்து எடுப்பாங்க. ஸ்கேன்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ் வந்து பார்த்தா, ஆஃபீஸ்ல பழைய லவ்வரு.
எக்ஸ் லவர் வந்து ஆஃபீஸ்ல உட்காந்துருப்பான். "அடப்பாவி! நீ இங்க என்னடா பண்றன்னு?" சொல்லி கேட்டா, "நான் இருந்த பிரான்ச்ல வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதே பிரான்ச்சுக்கு திரும்பி வந்துட்டேன்னு" சொல்லி, நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாரி இவனும் ஆரம்பிக்கிறான். "ச்சீ போடா நாயேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வெளில வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனவங்க, வீட்ல போய் அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. ஃப்ரிட்ஜ்ல தேடுறாங்க, வெளில தேடுறாங்க, எங்கெங்கேயோ தேடுறாங்க. என்னத்தடா தேடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க ஹஸ்பண்டையே தான் அவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க. இது அவளுக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கு. அவனும் "தோதானமா இருக்கேன். டாக்டர் என்னம்மா சொன்னாங்கன்னு?" கேட்டா, "இல்ல நாளைக்கு தான் வர சொல்லியிருக்காங்கன்னு" சொல்லி சொல்றா. அதே மாரி டாக்டர பார்க்க போனா, அந்த டாக்டர் தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா, இவளுக்கு பயங்கரமான ஒரு வியாதி இருக்கு. அல்சைமர் தான் அது. அல்சைமர்ன்னு சொன்னதும் இவளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, வயசானவங்களுக்கு தானங்க அது வரும். எனக்கு ஜஸ்ட் நான் யங் தானே, எனக்கு எப்படி வரும்ன்னு சொல்லி கேட்டா, இது ஒரு ஜெனடிக் டிஸார்டர் மாதிரி. உங்க தாத்தா கிட்டேருந்து, இல்ல அவங்களோட தாத்தா கிட்டேருந்து அந்த மாதிரி உனக்கு வந்திருக்குமா? இந்த அல்சைமர் உனக்கு இப்ப இருக்கிறதுனால, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ வேலை பார்க்குற இடத்த மறந்துருவ, உன் வீட்ட மறந்துருவ. உன் கூட உள்ளவங்கள மறந்துருவ. உன் அப்பா, அம்மா, உன் ஃபேமிலி எல்லாரையும் மறந்துருவ. அந்த மாதிரியான ஒரு வியாதி தான் இந்த அல்சைமர்ன்னு சொல்லிட்டு, சிகரெட்ட புடிச்சிட்டு ரொம்பவே சோகமா சொல்றாரு. நம்ம ஹீரோயினால இத தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே அழுதுகிட்டு வீட்டுக்கு போறாங்க. போனதும் அவங்க ஹஸ்பண்ட் கூட க்ளோஸா இருக்காங்க. இருந்துகிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் வேலைய விட்டுட்டு உன் கூடயே இருக்கேன். உனக்கு வீட்டு வேலைலாம் செஞ்சு தரேன், சமைச்சு தரேன். உன் கூடயே இருக்கேன்னு" சொன்னதும், அவனும் ஏன், எதுக்குன்னு சொல்லி கேள்வி கேட்குறான். என்னென்னமோ சொல்லி மழுப்பிட்டு, நான் இனிமே வேலைக்கு போகலன்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்றாங்கன்னா, மறுநாள்லேருந்து இவன ஆஃபீஸ்க்கு கிளப்பி விடுறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அழகா அவனுக்காக ஷூ, சாக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, லஞ்ச்லாம் ரெடி பண்ணி குடுத்து, ஷூலாம் ரெடி பண்ணி வச்சு, பாய் சொல்ற வரைக்கும் எல்லாத்தையும் சூப்பரா பண்றாங்க. ஹீரோவும் ஓடி போய் திரும்பி வந்து பாய் சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா, அந்த ஆஃபீஸ் மேனேஜர் தான் இவளுடைய எக்ஸு. ஏன் கால் பண்றான்னா, "நீ வா, நான் வேணா உன்ட்ட பேசாம இருந்துக்கிறேன். நீ வேணா வேற டிபார்ட்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணிக்கன்னு" சொல்லி சொல்லி பார்க்குறான். ஆனாலும் இவங்க, "இல்ல நான் எனக்கு வேற ப்ராப்ளம். அதனால தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ என்ன இப்ப கூப்பிடாதீங்க. நான் ஒரு நாள் ஆஃபீஸ் வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின விட்டுர்றாங்க. வேலைக்கு போன நம்ம ஹீரோ லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓப்பன் பண்ணி பார்த்தா, மேல உள்ளதுலயும் ரைஸ் தான் இருக்கும். கீழ உள்ளதுலயும் ரைஸ் தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் வழக்கம் போல மறந்து 2துலயுமே ரைஸ வச்சு விட்டுர்றோம். ஆஃபீஸ்க்கு போலாம் அப்படின்னு போன நம்ம ஹீரோயினுக்கு ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு மறந்து போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நடு ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு டவுட் மனசுக்குள்ள ஏற்பட்டுச்சு. ஸோ அத கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட கேட்குறாரு. "என்னதாய்யா சொன்னேன் என் பொண்டாட்டி கிட்ட? வந்து பேய் எறிஞ்ச மாரி இருக்கான்னு" சொல்லி கேட்கும்போது, "இந்த மாரி ஒரு வியாதி பாவம் பொண்டாட்டிக்கு. இனிமே உயிரோடையும் இருக்க மாட்டா, ஞாபகமும் இருக்காதுன்னு" சொல்லி சொல்றாங்க. அவங்க சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் இவருடைய மனசுக்குள்ள ரொம்பவே ஆழமா பதியுது. "நீ ஏன்யா அத அவள்ட்ட சொன்ன? பேஷண்ட் கிட்டயே போய் சொல்லுவாங்களா பேஷண்ட் சாவ போறாங்க. நீ என்ன லூசாயான்னு?" சொல்லிட்டு கேட்டா, "இல்ல ஒரு பேஷண்ட் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் தான் இது. அதனால தான் நான் சொன்னேன்னு" சொல்லிட்டு அந்த டாக்டரும் சொல்றாங்க. அப்போ அங்க உள்ளவங்கள்ட்டலாம் பயங்கரமா சண்டை போடுறாரு நம்ம ஹீரோ. ஏன்னா இவர் பொய் சொல்றாரு. வேற யார் பேருக்கோ சொல்ல வேண்டியது பேர மாத்திட்டாருன்னு சொன்னா, அங்க உள்ள நர்ஸ்லாம் ஓடி வந்து இவன புடிச்சுக்கிட்டு டாக்டர பத்தி ஒரு சில விஷயங்கள சொல்றாங்க. ஏன்னா அந்த டாக்டரோட ஒய்ஃப்க்கே இதே ப்ராப்ளம் இருந்துச்சாம். கடைசியில அவங்க டாக்டரயே மறந்துட்டாங்களாம். அந்த மாரி உன் ஒய்ஃபும் உன்ன ஒரு நாள் மறந்துருவாங்கன்னு சொன்னா, அத இவனால ஏத்துக்க முடியல. நம்ம ஹீரோயின் இந்த மாரி வழி தெரியாம நின்னுட்டு இருக்கிறத பார்த்த ஒரு வாட்ச்மேன் அவன கூட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. எங்க மேடம் போகணும்னு சொல்லி கேட்டுட்டே கூட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எங்க போகணும், வரணும்னு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்பதான் எதிர்க்க அந்த எக்ஸ் வரான். எக்ஸ் வந்தத பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த எக்ஸ் கைய பிடிச்சிட்டு போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் எக்ஸ் பேசுறத வச்சு தான் நம்ம ஹீரோயினுக்கு, ஆமா நம்ம வேற லைஃப்குள்ள போயிட்டோங்கிறது ஞாபகம் வருது. உடனே அந்த இடத்த விட்டு ஓடி வந்து வேற இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த பால் அடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ சொல்லிக் குடுத்தாரு இல்லையா? அந்த இடத்துல நின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. "உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல? உன்னையே நான் ஒரு நாள் மறந்துருவேங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சுலன்னு" சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. "இல்ல பரவால்ல. அதனால என்ன? உன்ன என்ன லவ் பண்ணிட்டு போறேன். உனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் உன்ன லவ் பண்றேன். அப்படி இல்லன்னா உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். நான் உன்ன பார்த்துக்கிறேன்னு" சொல்லி வீட்டுக்கு கூட்டு போயி, இவளுக்கு எதெல்லாம் மறந்து போயிடுமோ எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன நோட்டா எங்க பார்த்தாலும் எழுதி ஒட்டி வச்சிருக்காரு. ஒட்டி வச்சுக்கிட்டு, "இந்த அல்சைமரையும் நம்ம லவ் பண்ணுவோம். அல்சைமர் டைம்ல அல்சைமர் லவ்வுன்னு நம்ம அதுக்கு பேர் வச்சுப்போம். உன்ன நான் எப்படிலாம் லவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அதெல்லாம் லவ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவள நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இவனும் ஜாபுக்கு போறான். அது மட்டும் இல்லாம டின்னருக்கு எல்லாரையும் வீட்டுக்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம். ஸோ அவங்கலாம் வருவாங்க. அதுக்கு நீ சமைச்சு வைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போயிடுறாரு.
இப்ப நம்ம ஹீரோயின் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சமைச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு மறந்து போயிடுது. அந்த நேரம் அந்த மேனேஜர், அதாவது நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் அந்த இடத்துக்கு வந்து, "உன்னுடைய பழைய திங்ஸ்லாம் குடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு" சொல்லி குடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப பாசமா, "ஏய் உள்ள வா, உள்ள வான்னு" சொல்லிட்டு அன்பா கூப்பிட்டு, இன்வைட் பண்ணி உள்ளாரலாம் பேச கூப்பிடுறாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோ வந்துடுறாரு. "நான் இல்லாத நேரம் என் பொண்டாட்டிட்ட தப்பா நடக்க பார்க்குறியாடான்னு" சொல்லிட்டு அவன இழுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளில கூட்டு போய் விடும்போது, நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற கத்தி ஹீரோவ சதக்குன்னு கிழிச்சிருது. ஹீரோவையும் வெளில கொண்டு போய் ரத்தம் தெறிக்க தெறிக்க அடிச்சதுல, ஹீரோயின் அத பார்த்துட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த நேரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு எல்லாரும் இந்த நியூஸ் தெரிஞ்சு எல்லாரும் அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப அவங்க மாமனார் என்ன அட்வைஸ் குடுக்குறாருன்னா, "உனக்கு இது சரி வராதுப்பா. நான் சொல்றத கேளு. இத விட்டுரு. என் பொண்ண என்கிட்டயே குடுத்துரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ நின்ன இடத்துலயே ஒண்ணுக்கு போவா. கக்கா போவா. அதெல்லாம் நீ என்ன பண்ணுவ? அவளுக்கு அதெல்லாம் மறந்தே போயிடும். நம்ம உச்சா போகணுங்கிறது மறந்துரும். நம்ம பொண்டாட்டி புருஷங்கிறது மறந்து போயிடும். நம்ம ஃபேமிலிங்கிறது மறந்து எல்லாமே மறந்துரும். இதனால உனக்கு பிரச்சனை தான். நான் சொன்னா கேளுன்னு" சொல்லிட்டு அவங்க மாமனாரும் சொல்றாரு. ஆனா அதெல்லாம் கேட்காத நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ஹீரோயின் ஒரே இடத்துல நின்னு உச்சா விட்டுட்டு இருப்பாங்க. அது அவனால தாங்கிக்கவே முடியாது. எல்லாரும் பார்த்துட்டாங்களேன்னு அவன் சட்டைய கழட்டி அதையும் தொடச்சு ஒய்ஃப உள்ள கூட்டு போய் என்னென்னமோ பண்ணி அழுவுறான். இவன் உள்ள அழுவு, அவங்கலாம் வெளில இருந்து அழுவன்னு சொல்லிட்டு அங்க ஒரே அழுகாச்சி சீனா போயிடுது. மறுநாள் என்ன பண்றான்னா, ஒரு வீடு, அதாவது இவனுடைய காசுல ஒரு வீடு கட்டி, அந்த வீட்ல 2 பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டுறதா இருந்தாங்க இல்லையா? அந்த வீட்ட சின்னதா உடன் பீஸ்ல செதுக்கி, இதுதான் நம்ம போலான்னு இருந்த வீடுன்னு சொல்லி ஹீரோ காட்டுறாரு. அத பார்த்த ஹீரோயின், "வாவ்! சூப்பர்! ஃபேன்டாஸ்டிக்ன்னு" சொல்லிட்டு இருந்துடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் ஆஃபீஸ் கிளம்பி வெளில போய் நின்னுட்டு அழுதுட்டு இருக்காரு. அவரால அத தாங்கிக்கவே முடியல. ஹீரோ வேலைக்கு போனாலுமே அவருடைய கான்சன்ட்ரேஷன் வேலையில இருக்க மாட்டேங்குது. ஒரு மாரி எதையோ பறிகொடுத்தா மாரியே இருக்காரு. இப்பதான் ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா, நம்ம ஹீரோயினும் இதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லா ஒரே வுட்டன் திங்ஸா இருக்கு. அந்த ஆசாரிங்க செய்ற வேலை பொருட்களாவே இருக்கு. ஏன்டா இதெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வரும்போது தான் இவங்களுடைய மேரேஜ் ஆல்பத்த பார்த்தோன்னே, ஓ! இது நம்ம புருஷனான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஞாபகம் வருது. அதாவது மார்னிங் வந்து அவங்க அந்த வீட்ட காட்டும்போது, யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட எதையோ காட்டுறாங்கங்கிற மாரி பார்த்து ஒரு ரியாக்ஷன் குடுத்துருக்கா. அதனால தான் நம்ம ஹீரோ வெளில போய் அழுதுட்டு, ஆஃபீஸ்லயும் போயிட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாம இருக்காரு. அத நெனச்சு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அழுகை வரும். புருஷனே யாருன்னு தெரியாம போயிடுச்சே நமக்கு. இந்த மாரி நிலைமைக்கு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஹீரோ வீட்டுக்கு வருவாரு. வந்து பார்த்தா ஒரு பேப்பர்ல, "நான் உன்ன விட்டு போறேன். உன்னையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு" சொல்லிட்டு அதுல எழுதி ஒரு நோட் இருக்கும். எங்க அப்பா உன்ட்ட என்னத்த கொண்டு வந்து குடுக்குறாரோ, அதில சைன் பண்ணி குடுத்தேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் அது. நான் அதில சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அத கிழிச்சு போட்டுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா வீட்லேருந்தும் தப்பிச்சு வேற எங்கேயோ ஹீரோயின் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தேடி தேடி டயர்ட் ஆகி இவரும் ரொம்ப சோகமாயிடுவாரு. அப்படியே இவரும் எங்கேயோ வண்டி எடுத்துட்டு வெளில போயிடுவாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா, வீட்ல ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர்ல ஒரு லெட்டர் அவங்க ஒய்ஃப் அனுப்புனதா இருக்கும். உடனே அந்த இடத்துக்கு தேடி நம்ம ஹீரோ போறாரு. தேடி போனவருக்கு பயங்கர ஷாக்கு. ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவ தெரியல. வரையறைங்கிற பேர்ல கன்னா பின்னான்னு கிறுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோட ஃபோட்டோலாம் சூப்பரா வரைவாங்க நம்ம ஹீரோயின். பட் கன்னா பின்னான்னு கிறுக்கி வச்சிருக்கிறத பார்க்குறாரு. "நீங்க யாரு சார்? என்ன வேணும்னு?" சொல்லி கேட்டேன். "இல்ல மேடம் என் பேரு இதுன்னு" சொல்லிட்டு, பேர சொல்லிட்டு இன்ட்ரோ ஆயிட்டு அப்படியே நடந்துகிட்டே பேசலாம் மேடம்னு வெளில கூட்டு போறாங்க. அப்படியே போய் உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது கூட ஹீரோ அப்படியே ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரால சாப்பிட கூட முடியல. கூட உள்ள ஹெல்ப்பர் தான் சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாங்க. அதெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கு கண்ணு கலங்குது. அந்த நர்ஸ் கூட கேட்குறாங்க, "நீங்க எதுக்கு சார் அழுவுறீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, கண்ணாடிய போட்டுட்டு அழுகைய மறைச்சுட்டு அப்படியே எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. எங்க நடந்து போறாங்கன்னா, ஒரு ஷாப்பிங். ஸ்டார்ட்டிங்ல அதாவது ஃபர்ஸ்ட்டு சீன்ல வந்து ஒரு ஷாப்பிங் பண்ற இடத்துல தானே மீட் பண்ணியிருப்பாங்க, சூப்பர் மார்க்கெட்ல. ஸோ, அதே மாரியான ஒரு இடத்த ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா, அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணாங்களோ, அந்த இடத்த பார்த்தா அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ, அதுக்காக நம்ம ஹீரோ எப்படி கோக் பாட்டில கையில வச்சுட்டு நின்னாரோ, அதே மாரி நிக்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா, பில்லு போடுறவரு டாக்டரு. அந்த தரைய துடைக்கிறவரு பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா, அதாவது இவருடைய குருநாதர்.
அங்க ஷாப்பிங் பண்ண வந்திருக்கவங்கலாம் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த மாதிரி தான் அந்த இடத்த ரீகிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே ரீகால் ஆகுது. முக்கியமா நம்ம ஹீரோ உடன் பீஸ்ல செஞ்ச அவருடைய சிலைய அவகிட்டயே குடுத்து 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்ப இவங்களுக்கு ஞாபகம் வந்து இந்த விஷயம் ஒரு 2 மணி நேரமோ, 3 மணி நேரமோ தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவ மறந்துருவாளேன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள லவ் பண்ணணும். அதாவது அந்த 3 மணி நேரத்துக்குள்ள லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கார் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே. அதோட இந்த படமும் முடிஞ்சிருது. இப்படி ஒரு படத்த நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்காகவும், 3 மணி நேரத்துக்காகவும் லவ் பண்ண கதைய நான் இப்பதான் முதலா பார்க்குறேன். இந்த மாதிரியான கொரியன் சீரிஸ் உங்களுக்கு வேணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.